இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போருன்னு தொடங்கி 15வது நாளா கடந்து போயிட்டீங்கன்னு சொல்லலாம். இந்த 15வது நாள்ல என்னென்ன நடந்திருக்கு? இந்த போர பற்றின அப்டேட்ஸ் என்ன? அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? அது மட்டும் இல்லாம ஈரான் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்லாம் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த போர்னால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு? அதுக்கப்புறம் என்ன நன்மைகள் இருக்கு? அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அதுவும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போர்னால வெளிநாட்டு தலைவர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க? இப்போ வெளிநாட்டு தலைவர்கள் என்னென்ன பார்வையால இந்த போர பார்க்குறாங்க அப்படின்னுலாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த 24 ஹவர்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா இதில வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 24 மணி நேரத்தில என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா சைடுல இருந்து தான். அதனால இப்போ அமெரிக்கா நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பாயிண்ட் பாயிண்ட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானுக்கு முக்கியமான ஒரு இடத்து மேல தாக்குதல்ங்க நடத்தியிருக்காங்க. அப்படி என்ன அது ஈரானுக்கு முக்கியமான இடம்னா, மேக்ஸிமம் ஈரானோட அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகுற இடமே பார்த்தீங்கன்னா, இந்த தீவு தான். அந்த தீவு பேர் தான் பார்த்தீங்கன்னா, கார்க் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த தீவுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, ஈரான் கச்சா எண்ணெய்கள ஏற்றுமதி அந்த மாரி இதெல்லாம் ஏற்றுமதின்னு சொல்றத விட, அங்கேருந்து எடுக்கிறது, மேக்ஸிமம் நடக்கிறது இடமே பார்த்தீங்கன்னா, இந்த கார்க்கி தீவுல தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தீவு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல்ங்கிறது நேத்து நடத்தி இருந்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல அங்க இருந்த ராணுவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப பாதுகாப்பு தளவாடங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய அறிக்கைங்கிறத விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ நாங்க வெறும் அங்க இருக்க ராணுவங்கள், அதுக்கப்புறம் பாதுகாப்பு தளவாடங்கள் இத மட்டும் தான் நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க இந்த இப்போ எண்ணெய் எடுக்குறாங்கல்ல, அந்த நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க தாக்கல அப்படின்னும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் எடுக்கிற அந்த ஆலை இருக்குல்ல, அது மேல தாக்குதல் நடத்தாம இருக்க மாட்டோம். என்ன பண்ணா இப்போ ஹார்மோஸ் இப்போ அந்த கேட்ல இப்போ எல்லா கப்பலையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்களே ஈரான். அது மேல ஏதாச்சும் தாக்குதல் நடத்துனாங்கன்னா, நாங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த தீவுல இருக்கிற எண்ணெய் ஆலைகள் மேல பார்த்தீங்கன்னா, தாக்குதல்ங்கிறது நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான பார்த்து ஒரு எச்சரிக்கைங்கிறது விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த அமெரிக்காவோட ஆயுதம் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உலகம் அறிந்த எப்படி சொல்றது? உலகத்துல தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆயுதத்த பத்தியும் ஈரான் பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கைங்கிறது குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஈரான்ல இருக்கிற ஆட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராணுவங்களா இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பணிந்து போவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐக்கிய அரபு நாடுகள் இருக்குல்ல, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கைங்கிறது விட்டிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, அமீரகத்துல இருக்கிற மக்கள் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இப்ப அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா அந்த கச்சா எண்ணெய்ங்கிறது ஏற்றுமதி நிறைய ஆயிட்டு இருந்துச்சு. அங்கேயே அவங்க பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் எங்க சைட்ல இருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கைங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட்ங்கிறது தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த கார்க் தீவுல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த சக்தி வாய்ந்த குண்டுகள் வச்சு தான் நாங்க ஃபுல்லா அங்க இருக்க ராணுவத்தை அழிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம எங்கள தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானிடம் போதுமான ராணுவ கட்டமைப்பே இல்ல. எங்க அடிய பார்த்தீங்கன்னா, அவங்க தாங்கி திருப்பி அடிக்கிறதுக்கான போதுமான ராணுவ கட்டமைப்புகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நம்ம ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப்ப பார்த்து ஒரு எப்படி சொல்றது? அவங்க பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரு எல்லா உலக நாடுகளையும் பார்த்தீங்கன்னா, போய் கெஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சாடல்னு சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அமெரிக்கா நாடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல பார்த்தீங்கன்னா, ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்முஸ் கால்வாயை பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு. இப்போ இந்த பழிய பார்த்தீங்கன்னா, அவர் டொனால்ட் ட்ரம்ப் மேல எப்படி இப்போ விலை ஏறிச்சுன்னா, இவர்னால தான் இந்த பிரச்சனைங்கிறது வந்துச்சுன்னு
எல்லா பழியும் அவர் மேலே விழுந்துரும் அப்படின்னு ஒரு நினைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் போய் குறிப்பாக நம்ம இந்தியாவும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா போய் கெஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்முஸ் கால்வாயில் இப்போ எல்லா கப்பலையும் பிடிச்சி வச்சிருக்காங்களே, அங்கே இருக்கிற இந்திய கப்பல்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உரிய பாதுகாப்போட பார்த்தீங்கன்னா நாங்கள் வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு நம்ம ஈரான் நாடு வெளியுறவு தூதகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸுங்கிறது வெளியிட்டிருக்காரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு இந்திய நாட்டுக்கு என்ன ஒரு பயன்னா, இப்போ அங்கே மாட்டிகிட்டு இருக்கிற இந்தியா கப்பல்கள் மேக்சிமம் நிறைய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எரிவாயுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தடையின்றி கிடைக்க அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ கப்பல்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடு வேற நாடுகள் கப்பல் அங்கே அவ்வளோ தேக்கமாயிட்டு இருக்கு. எதுக்கு நம்ம இந்தியா நாட்டோட கப்பல் மட்டும் விண்ணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஈரான் கவர்மெண்ட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிஎம் மோடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்ம அதிபராக இருக்கட்டும், 2 பேரும் பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் ஒரு 3 நாள் 4 நாள் டைம் 3 டைம் 4 டைம் மேலே பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க பேசி 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சில் உடன்பாடு எட்டப்பட்டதுனால மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கப்பலை மட்டும் அங்கேருந்து பாதுகாப்பாக விடுறதுக்கு அவங்க ஒப்புதல் தந்திருக்காங்க. இப்போ இந்த ஹர்முஸ் அந்த கால்வாயை திறந்து விட்டனால இப்போ நம்ம இந்தியாவை நோக்கி பார்த்தீங்கன்னா சிவாலிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தா தேவி அப்படின்னு 2 கப்பல்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா எல்பிஜி டேங்கர்கள் கொண்ட 2 கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே அமெரிக்காவை பார்த்து அவங்க இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சொந்தமான இடத்துல பார்த்தீங்கன்னா தாக்குதலுங்கிறது அமெரிக்கா பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவுக்கு தொடர்பான அனைத்து எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கும்ல, எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எரிசக்தி கட்டமைப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்கி தரைமட்டம் ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா பரபரப்பான ஒரு எச்சரிக்கைங்கிறது நம்ம அமெரிக்காவை பார்த்து இப்போ தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான பிரதிநிதி இருப்பாங்களே, ஈரான் நாட்டு பிரதிநிதி, அவர் பார்த்தீங்கன்னா என்னதான் அமெரிக்கா எங்களை அடித்தாலும் எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போரை தாங்கறதுக்கான ஒரு 5 வருஷம் இந்த போர் போனால் கூட எங்கள் கிட்ட சமாளிக்கிற முடியும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆயுதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படைபலமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ அமெரிக்கா சைடில் இருந்து இப்போ நம்ம புதிய உச்ச தலைவர் இருக்கார்ல, அவரை பற்றி ஏதாச்சும் தகவல் யாராச்சும் எங்கள் அமெரிக்காவுக்கு தந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் பார்த்தீங்கன்னா பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த ஹமாஸ், அவங்க எல்லா பேரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்ததில் ஹமாஸ் அந்த பேருங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டிருந்திருப்பீங்க. இப்போ அந்த ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானை பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது கோரிக்கைங்கிறது வச்சுருக்காங்க. அது என்ன கோரிக்கைனா, இப்போ உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் இப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா உங்கள் 3 பேர்த்துக்குள்ளேயே நீங்கள் அந்த சண்டைகள் போட்டு முடிச்சுங்க. நீங்கள் இதுக்கு பக்கத்து நாடுகளை பார்த்தீங்கன்னா தாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை தாக்காதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கையை நம்ம ஈரான் நாட்டை பற்றி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் நாட்டோட இராணுவ தளபதி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிலடி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு நாங்கள் பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனாலனா இப்போ இந்தியா பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா ஈரானோட IRSI டெமோ அப்படின்னு ஒரு போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுப்போம். அந்த பதிலடிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பார்த்து நம்ம ஈரானோட இராணுவ தளபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாக்குதலில் இப்போ அது அந்த கப்பலில் இருந்திருப்பாங்களே அவங்க இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் இப்போ ஃப்யூச்சரில் கூட அவங்க ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு சொல்லலாம், அவங்க ஒரு சூப்பர் ஹீரோஸாக அவ எல்லாம் எங்கள் நாட்டில் பார்ப்பாங்க அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக பேசியிருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு. நம்ம தலைவன் சத்தமே இல்லாமல் நம்ம வடகொரிய அதிபர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் இப்போ ஜப்பான் கடலோரம் இருக்கும்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை சோதனைங்கிற நடத்தியிருக்காரு. இப்போ அதுவே நம்ம தென்கொரியா பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வச்சுருக்காங்க. நம்ம வடகொரியா இப்போ என்ன ஒரு மிசைலை
அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா ஆனால் ஏதோ ஒரு மிசைல் டெஸ்ட்டுங்கிறது இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம ஜப்பான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் அந்த ஏவுகணை இருக்குல்ல, அந்த சோதனைகள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அந்த சோதனை நடத்தியிருப்பாங்களே அதோட மிச்ச பாகங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கடலோர பகுதியில் கிடச்சிருக்கு அப்படின்னு ஜப்பானில் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அவங்க என்னதான் அப்படி என்ன ஏவுகணை வச்சு தான் சோதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிசைல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் மிசைல், அந்த மிசைலை தான் அவங்க சோதனைகள் பண்ணியிருக்காங்க. சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏவுகணைகள் சோதனைகள் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் அங்கே இருக்கிற நம்ம ஈரான் நாடுகளுக்கும் போருன்னு போயிட்டு இருக்குல்ல, இதை கண்டிக்கிற விதமாக தான் இந்த ஏவுகணை சோதனைங்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு நியூஸுங்கிறது சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ரஷ்ய அதிபர் புதின் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது போல் எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தோன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பாளர் அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போது இந்த போர் அந்த போர் நிறையா நடந்துட்டு இருக்கு. இப்போ அதில் இடையில பார்த்தீங்கன்னா இப்போ லெபனான் நாட்டுக்குள்ளே போய் இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 773 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லெபனான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 லட்சம் மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தாக்கல் நடத்ததில் அந்த இடத்த விட்டு வெளியேற சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா உத்தரவுங்கிறது இப்போ விட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் இந்த போர் சூழலில் நடந்த விஷயங்கள்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த போரை பற்றி ஏதாச்சும் உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் இங்கேருந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் இந்த மாதிரி ரெகுலராக இப்போ ஏதாச்சும் இப்போ என்ன ட்ரெண்டில் டாபிக் போயிட்டுருக்கோ அதை பற்றின பார்த்தீங்கன்னா நான் வீடியோங்கிறது அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும், ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.